அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். இன்னஹா அலைஹிம் முஸதா, அவர்கள் மீது அது இறுக மூடிவிடப்பட்டிருக்கும். ஃபீ அமதின் முமத்ததா, அவர்கள் உயரமான தூண்கள் கட்டப்பட்டிருப்பர். இங்கு அது என்ற சொற்பிரயோகம் நெருப்பை குறிக்கிறது. எனவே அவர்கள் மீது அந்நெருப்பு இறுக மூடப்பட்டிருக்கும் என்பது பொருளாகிறது. மூசதா என்ற சொல் நன்கு இறுக்கி மூடப்படல் என்ற கருத்தை கொடுக்கும் பிரயோகமாகும். இந்த வசனத்தின்படி நெருப்பே சுவர்களாகவும் கதவாகவும் அமைந்து அவர்களை வெளிவர விடாது மூடியிருக்கும் என்ற கருத்தை கொள்ளலாம். கீழ்வரும் இறைவசனம் இதற்கு ஆதாரமாகிறது. அவர்கள் மீது நன்கு இறுக மூடப்பட்ட நெருப்பு அமையப்பெற்றிருக்கும். 90வது சூரா 20வது வசனம். இந்த வகையில் இறைவனின் நெருப்பு என்பது இன்னொரு பண்பாகிறது எனலாம். அமதின் முமத்ததா என்ற அல் குர்ஆனிய பிரயோகமே அவர்கள் உயரமான தூண்களில் கட்டப்பட்டிருப்பார்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது முன்னாள் வசனத்தில் வந்துள்ள அவர்கள் மீது என்ற வசன தொடரில் அவர்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி பெறப்பட்ட கருத்தாகும். இந்த வகையில் உலகில் பெருமையும் ஆணவமும் கொண்டடைந்தவர்கள் ஆடு மாடுகளைப் போல் தூண்களில் கட்டப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்தை இதன் மூலம் உணர முடிகிறது. அதை வசனத்தில் வரும் நரகை குறிக்கும் அது என்பதோடு சம்பந்தப்படுத்தி நரகின் கதவுகள் மூடப்பட்டு அதன் மீது பெரும் கம்பங்களும் வைக்கப்பட்டிருக்கும் என்ற கருத்தை வேறு சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இவ்வசனத்திற்கு கொடுக்கின்றனர். எந்த வகையிலும் வெளியேற நம்பிக்கை கொள்ள முடியாதவாறு அது இறுக்கி மூடப்பட்டுள்ளது என்ற விளக்கத்தை இது கொடுக்கிறது என அவர்கள் இதனை விவரிப்பர். இப்போது இங்கு விவரிக்கப்பட்ட தண்டனையை மொத்தமாக நோக்கினால் அது கீழ்வருமாறு அமைகிறது. அற்ப பொருளை உதாசீனப்படுத்தி எறிவது போல் அவர்கள் நரகில் தூக்கி எறியப்படுவார்கள். அவர்களது பெருமை உணர்வுகளையும் ஆணவத்தையும் அடித்து நொறுக்கும் பண்பு கொண்ட நரகம் அது. உங்களின் எண்ணங்களையும் ஆசைகளையும் எரித்து அழித்துவிடும் நெருப்பு அது. எனவே அவர்களது உள்ளத்தில் மேலோங்கியுள்ள ஆணவத்தையும் கர்வத்தையும் பணம் பற்றிய நம்பிக்கையையும் அது எரித்து அழித்துவிடும். பெருமையை தேடியவர்கள் இறுதியில் அங்கே ஆடு மாடுகள் போன்று தூண்களில் அல்லது கம்பங்களில் கட்டப்பட்டிருப்பார்கள். செல்வத்தால் பெருமையும் ஆணவமும் கொண்டு மக்களை இழிவு கண் கொண்டு நோக்கி அவர்களது பலவீனங்களை குறைகளாக கூறி அவமானப்படுத்தியோர் இறுதியில் அதே வகையான தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என இந்த அத்தியாயம் விவரிப்பது இறை தண்டனையின் நீதியை விளக்குகிறது. இது சமூகத்தின் சாதாரண மனிதர்களுக்கு நீதி வழங்குவதாகவும் அமைகிறது. இதை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணமும் செல்வாக்கும் கொண்ட தலைமைகளை எதிர்கொண்ட அப்பலவீன மனிதர்களை நிலைப்படுத்துவதாகவும் இது அமைகிறது. அத்தியாயம் தந்த சிந்தனை சுருக்கம். 1. மனிதர்கள் அனைவரும் மனிதர்கள் என்ற வகையில் சம அந்தஸ்து கொண்டவர்களாவர். ஒரு சாரார் பணமும் அந்தஸ்தும் பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த மனித சமத்துவத்தை பாதிக்கக்கூடாது. மனிதர்களில் ஒரு சாரார் பணம் அந்தஸ்து என்ற வகையில் சாமானியர்களாக இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் அத்தகையவர்களை இழித்து கூறுவதும் அவமானப்படுத்துவதும் குற்றச்செயல்களே ஆகும். 2. மனித பலவீனங்களை வைத்து குறை கூறுவதும் இழிவுபடுத்துவதும் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாததாகும். அவ்வாறு செய்பவர்கள் குற்றவாளிகளே ஆவர். 3. செல்வம் மனிதனை நிதானம் இழக்க செய்துவிடுவதில் பிரதான காரணியாக அமைந்துள்ளது. அந்நிலையில் அவன் தன்னை அது நிரந்தரமாக வாழ வைத்துவிடும் என்ற திறமைக்கும் கூட சென்று விடுகிறான். ஆணவமும் கர்வமும் கொண்டு அவன் சத்தியத்தை மறுக்கும் நிலைக்கும் உள்ளாகிவிடுகிறான். 4. இறை தண்டனை குறிப்பிட்ட குற்றச்செயலில் தன்மைக்கேற்ப அதுக்கு நிகராகவே அமைகிறது. இறை நீதி அங்கு மிக நுணுக்கமாக பேணப்படுகிறது. இத்துடன் சூரா ஹுமஸா விளக்க முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.